இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முன்னாள் உறுப்பினர் அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாசிப்பார்கள். அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்து தீர்மானத்தை ஒருமனதாக ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் குறித்து முடிவுகள் எடுப்பதற்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தர்மயுத்த தலைநாயகன் ஐயா அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டது. கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மற்றும் அவர்களால் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவினரும் பாரதிய ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். எத்தனை தொகுதிகளில் நாம் போட்டியிடுவது என்பதையும் அவை எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பதையும் யார் வேட்பாளர் என்பதை தீர்மானிக்கும் முழு அதிகாரத்தையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் மூலம் ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகிறது. இறுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மயுத்தத்தின் காரணகர்த்தா ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் தர்மர் அவர்கள் நன்றியுரை. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற அரசியல் ஆலோசகர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய பங்கேற்ற அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகிறது தீர்மானத்தை ஏற்றிருக்கின்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்களின் முன்னாள் நெஞ்சம் நிறைந்த நம்முடைய தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் அவர்களே, கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் இருக்கிற அண்ணன் ஆர்வ அவர்களே, கழக துணை அமைப்பாளர் அண்ணன் ஜெயசிட்டி அவர்களே, கழக துணை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அண்ணன் மனோஜ் பட்டேல் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் அவர்களே, அண்ணன் நல்லமணி நடராஜன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தமிழன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர்களே, மாநிலங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, வருகின்றிருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, வருகின்றிருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இக்கூட்டத்தில் சார்பாக நன்றி நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்து சொல்ல மாவட்ட கழக செயலாளர்கள் அரைக்கோட்டை குழுவினர் அமர்ந்தவுடன் வரிசையாக வந்து சுருக்கமாக கருத்துக்களை சொல்லுவாங்க. ரெண்டே வரையில் உங்களை தயார்படுத்திக் கொண்டு ரெண்டே வரையில் சொல்லிவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல அன்போடு அழைக்கிறோம். மேடையில் வந்து வேகமாக ஏறாமல் இரண்டு உட்கார சொல்றாங்க. ஒருவராக கருத்து சொல்ல ஒவ்வொரு மட்டும் உள்ளே வந்து சொல்லிவிட்டு அடுத்தவங்க இறங்கப்பட அடுத்தவாங்க.
குறுகிய கால அழைப்பை ஏற்று சரியான நேரத்தில் வந்து நல்ல முடிவு எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் அண்ணன் அவர்கள் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.